ரீசெண்டாக ஒரு யூடியூபர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் அரசியலில் இன்னும் 5 ஆண்டுகளில் காணாமல் போய்விடுவார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கார். ஆன் வாட் பேசிஸ் அந்த விமர்சனத்தை அவர் வைக்கிறாருன்னு அவருக்கே புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபிங்கிற கட்சி தமிழகத்தில் 3% வாக்கு வங்கியோடு இருந்ததை 11% உயர்த்திய ஒற்றை மனிதர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இப்போ தனித்து இயங்குகிறார். அவருடைய நிர்வாகத்திறன் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தப்போ கர்நாடகத்துலேயும் சரி, இங்கே மாநில தலைவராக இருந்தப்பையும் சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு. வீர லீடர்ஸ் இயக்கத்தில் உங்களை இணைச்சிக்குங்கன்னு சொன்ன 3 மணி நேரத்தில் பல லட்சம் பேரை அந்த இயக்கத்தில் சேர்த்து காட்டியவர். அப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், இது 19 lakhஸில் தானே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இட்ஸ் ஃபைன், அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓடிபி ஜென்ரேஷன்லாம் ஒரு சிலருக்கு கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் அவசரம் இல்லை, 50 லட்சத்தை தொடட்டும் அப்படின்னு உறுதியோடு இருக்கிறார். இன்னும் நான் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை சொல்லுவேன், அவருடைய விமர்சனங்கள் எப்போவும் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவரே சொல்லியிருக்கார், இன் ஃபியூச்சர் தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது திரு விஜய் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஆனதாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு.